பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தீரம். இதில் ஃபஸ்ட் லெட்டர் பி இருக்கா, இதில் பி இருக்குது, இதில் டி இருக்குது. அதனால தான் பிபிடி தீரம் ஆர் தேல்ஸ் தீரம். இப்போ இந்த தேற்றம் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின், ரொம்ப ஈஸியானது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். என்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா, எ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான், நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய வேண்டும். parallel to a side of triangle, யாருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஒரு பக்கத்திற்கு சைடு, ஒரு பக்கத்திற்கு இணையாக ஒரு parallel லைன் வரைய வேண்டும். அப்போ இங்கே ட்ரையாங்கிள் நமக்கு இருக்குது. என்ன ட்ரையாங்கிள்னால் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கும். அப்போ ஒரு பக்கத்திற்கு ஒரு சைடுக்கு இணையாக ஒரு parallel லைன் வரைய சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த சைடுனா பிசி சைடு எடுக்கிறோம். இந்த பிசி சைடுக்கு இணையாக ஒரு parallel லைன் வரைய வேண்டும். இப்போ parallel லைன்னா இந்த சைடுக்கு நேராக அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணினே போகிறோமா, எங்கே ஒன்றாலும் வரையலாம். ஒரு parallel லைன் வரைய போகிறோம். வரைஞ்சாச்சு. இப்போ இந்த parallel லைன் வரைஞ்ச பிறகு எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னா, இன்டர்செக்டிங் த அதர் 2 சைடு. ஏன்னா இப்போ இந்த சைடுக்கு தான் நம்ம parallel வரைஞ்சோம். ஆனால் எந்த சைடை விட்டுருக்குன்னா ஏபி ஒரு சைடும் ஏசி ஒரு சைடும் என்ன ஆகுது, இன்டர்செக்டிங் ஆகிருக்கு. அப்போது ஏபியில் எது இன்டர்செக்ட் ஆகியிருக்குன்னா, இது ஏ, இது பி, இது சினா அதுக்கு என்ன வரும்னா டி. ஏன்னா ஏபிசிடியா. இப்போ இந்த ஏசியை இன்டர்செக்ட் ஆகிருக்கு பாருங்கள், அதுக்கு பேர் இ. நீங்களே பேர் வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இந்த கமா ஏன் போட்டிருக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுனால கமா போட்டு எழுதியிருக்கேன். divides the sides in the same ratio. divides the sides in the same ratio. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம இன்டர்செக்ட் ஆன பேர் டிவைட் ஆகிருக்கு பாருங்களேன். இப்போ இந்த லைனை இங்கே டிவைட் பண்ணியிருக்கு, இந்த லைனில் இது டிவைட் ஆகிருக்கு. அப்போ டிவைட் ஆனதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சைடு என்ன வரும், சேம் ரேஷியோவாக இருக்கும். யாருக்கு யாருன்னா, இப்போது ஏடி இருக்கா, ஏடியும் பை டிபி இதுவுடைய அளவும் இங்கே ஏஇ பை இசி இதுவுடைய அளவும் என்னவாக இருக்கும்னா சேமாக இருக்கும் ரேஷியோன்றாங்க. சப்போஸ் இங்கே 1/3 வருதுன்னு வைங்களேன், இங்கே என்ன வரும் 1/3 தான் இருக்கும். இங்கே 2/5னா இங்கே 2/5 தான் இருக்கும். அந்த ரேஷியோ நீங்கள் டிவைட் பண்ணது என்னவாகும்னு சொன்னால் சேம் ரேஷியோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். இதில் எங்கெங்கே ஆங்கிள் உருவாகுது அப்படின்னு பார்ப்போமே. அப்போ ஃபஸ்ட்டு பியில் உருவாகுது, ஏன்னா 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 1 உருவாகும். அப்போ நான் இங்கே 1 மார்க் பண்ணுறேன். அப்போ இங்கே 1 மார்க் பண்ணும்போது இதுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னால் டியும் ஒரு ஆங்கிள் உருவாகுது பாருங்கள், இதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆர் ஈக்குவல், ரெண்டுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இங்கே நெக்ஸ்ட்டு சியில் ஒரு ஆங்கிள் உருவாகுது. இப்போ 1 மார்க் பண்ணோம், இது 2வா 2. இப்போ இங்கே ஒரு ஆங்கிள் உருவாகும் போது இதுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் யாருன்னா இங்கே இருக்குது, இதான் இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்போ இதுவும் 2வா, அப்போ 2 என்ன வரும், ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது இங்கே ஒரு ஆங்கிள் உருவாகுமா, அந்த ஆங்கிள் 3 நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த ஆங்கிள் யார் இருக்குன்னா, ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்களேன், ஏபிசி ஒரு பெரிய ட்ரையாங்கிளா, அப்புறம் ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது ஏடிஇ ஒரு குட்டி ட்ரையாங்கிள். அப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த 2 ட்ரையாங்கிளுக்குமே ஒரு ஆங்கிள் இங்கே உருவாகுது, சேம் ஆங்கிளாக உருவாகுது ஏ. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப், அதில் கிவன் பார்க்க போகிறோம். அதாவது இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் நம்ம ஒரு parallel லைன் வரைஞ்சோமா, அது போய் எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னா ஏபி சைடுக்கு மேலே ஒன்று இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அதுதான் அந்த பேர் என்ன நினச்சோம், டின்னு வச்சோமா. அப்போ டி இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏபி. அப்போது இந்த டி வந்து எங்கே உட்காந்துருக்குன்னா ஏபி லைனில் உட்காந்துருக்கு. அதுதான் டி இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏபி. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது ஏசி லைன் வரும். ஏசி சைடு இருக்கா, இந்த சைடில் யார் உட்காந்துங்கிறாங்க அது மேலேனா இ உட்காந்துருக்கு, இ மார்க் பண்ணியிருக்கோம். அப்போது இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏசி, ஏசியில் இ வந்து உட்காந்துருக்கு, அவ்வளோதான். இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏசி. நெக்ஸ்ட்டு டு ப்ரூவ் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோன்னு சொன்னால், டிவைடட் த சைடு இன் த சேம் ரேஷியோ.
நீங்கள் டிவைட் பண்ணோம் இல்லையா, அது நம்ம என்னவா கிடைக்கும், சேம் ரேஷியோவாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போது இப்போ இந்த இந்த ஏபி லைன் இருக்கு, ஏபி லைனில் யார் டிவைட் பண்ணதுன்னா டி. அப்போ இது என்ன ஆகணும், இதுவும் ஏடி பை டிபி இது மாதிரி பண்ணிக்கிங்க, ஞாபகமாக இருக்கும். ஏடி பை டிபியும் இந்த உடைய வேல்யூவும் ஏஇயுடைய வேல்யூவும் பை ஈசியுடைய வேல்யூவும் ரெண்டும் ஈக்குவல் பண்ணால் என்னவாக இருக்கும்னா சமமாக இருக்கும், சேம் ரேஷியோவாக இருக்கும். அப்போ ரைட் எழுதலாமா? அப்போ என்ன வரும், ஏடி ஃபஸ்ட்டு ஏடியா, ஏடி பை டிபி, டிபின்னு எழுதலாம், பிடின்னு எழுதலாம். நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி டிபின்னு நான் எழுதுகிறேன். டிபி ஈக்குவல் டு ஏஇ, ஏஇ பை இசி. இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வரைய போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஏற்கனவே வரைஞ்சது தான். என்ன செஞ்சோம், பிசின்னு ஒரு லைன் இருந்தது, அந்த லைனுக்கு என்ன பண்ணோம், நம்ம ஒரு பேரலாக டி ஒரு பேரல் வரைஞ்சோம். அதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனாக எழுத போகிறோம். அப்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ட்ரா ஏ லைன், டிக்கு பேரலல் யாருன்னா, டிக்கு பேரலல் யாருன்னா பிசி, பிசிக்கு பேரலல் டிஇ. அப்போ டிஇ பேரலல் பிசி, இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனே நமக்கு. இப்போ நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசியில் பிசி இருக்கு இல்லையா, பிசி லைனுக்கு ஒரு பேரலல் லைன் டிஇ வரைஞ்சோம். அது வரைஞ்சதுனால நமக்கு என்ன நிறைய ஆங்கிள்ஸ் உருவாச்சு, அப்புறம் சிமிலர் ட்ரையாங்கிளும் கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் அது ரீசனும் எழுத போகிறோம். இது மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போட்டுங்க, நம்பர், ஸ்டேட்மெண்ட், ரீசன். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரீசன் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இப்போ ஏன் இந்த ட்ரையாங்கிள்லாம் வரைஞ்சிருக்குன்னா ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக வரைஞ்சிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வரைய தேவையில்லை. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்களேன், இதில் வந்து 2 ட்ரையாங்கிள் வரும். ஏன்னா கிரேட்டஸ்ட் ட்ரையாங்கிள் ஒன்று பெருசாக ஒன்று இருக்கும், ஏபிசி. அந்த ட்ரையாங்கிள் தான் நான் தனியாக எழுதியிருக்கேன், ஏபிசினா. இன்னொரு குட்டி ட்ரையாங்கிள், ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது, அது யாருன்னா ஏடிஇ. அதனால தான் இது சிமிலர் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். சரி, இந்த ட்ரையாங்கிளில் எத்தனை ஆங்கிள் உண்டாயிருக்குன்னா 1 2 3 4 5 ஆங்கிள் இருக்குது. ஆனால் அந்த 5 ஆங்கிளும் ஒன்று எப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்குது. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 1 தான் எடுத்துக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் 1ல் 1 ஆங்கிள் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல் 1 ஆங்கிள் எங்கே இருக்கோ அதை தான் நான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி அதுக்கான ரீசன் எழுத போகிறேன். இப்போ ஆங்கிள் 1 எங்கே இருக்குன்னா பியில் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ பியில் ஒன்று இருக்கா, பியில். நெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னா டியில் ஃபார்ம் ஆகிருக்கு, டி. இப்போது இந்த ஆங்கிள் உருவாச்சில் அதுதான் சென்டராக வரணும், இந்த எழுத்து தான் சென்டராக வரணும். இங்கே ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்குன்னா அந்த எழுத்து தான் சென்டராக வரணும். அப்படியே நம்ம எழுத போகிறோம். பாருங்களேன், ஆங்கிள் ஏ சென்டரா பியா சி. அப்போ ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் ஆங்கிள் ஏ டி, டி சென்டராக இருக்கா, டிஇ ஈக்குவல் டு ஆங்கிள் 1. ஏன்னா இது ரெண்டுமே என்ன ரீசன் சொன்னால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். 2 ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் ஏன்னு சொன்னால் ரெண்டும் பேரலல் லைனாக இருக்கும் பொழுது, ஏன்னா பிசிக்கு பேரலல் டியாக இருக்கும் பொழுது இது கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்கும். இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அது எப்படின்னா, இப்போ ஆங்கிள் 1 முடித்தேன், நெக்ஸ்ட் ஆங்கிள் 2. ஆங்கிள் 2 எங்கெங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா சியில் ஃபார்ம் ஆகிருக்கா, அப்போ சி. அப்போ அந்த சி தான் சென்டராக எழுதணும். நெக்ஸ்ட் எங்கே இருக்குது, இயில் ஃபார்ம் ஆகிருக்கு, இ. இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிள் பாருங்களேன், ஆங்கிள் ஏ சி தானே சென்டராக வரணும், சி பி. ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி. இது என்னென்னா ஆங்கிள் 2. ஆங்கிள் 2க்கு நம்ம என்ன பண்ணோம், ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். ரீசன் என்னென்னா அதே தான், சேம் தான். ஏன்னா இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஏன்னு சொன்னால் பிசிக்கு பேரலல் டியாக இருக்கும் பொழுது இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஸ்டேட்மெண்ட் 2. நெக்ஸ்ட்டு தேர்டு ஸ்டேட்மெண்ட். தேர்டு ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா,
இப்போ நமக்கு என்ன இருக்குது, பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது ஏபிசி, ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து ஏடிஇ. ரெண்டு பேருக்குமே இந்த ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிளுக்கும் கிரேட்டஸ்ட் ட்ரையாங்கிளுக்கும் ரெண்டுக்குமே காமன் ஆங்கிள் யாருன்னா ஏ தான். ரெண்டு பேருக்கும் வந்திருக்கு, ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன் ஆங்கிள் யாருன்னா ஏ தான். அதுதான் இங்கே பிரித்து எதிர்க்குமா, அப்போ இங்கேயும் 3 இருக்கும், இங்கேயும் 3 இருக்கும். இது வந்து கிரேட்டஸ்ட் ட்ரையாங்கிள், ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள். இப்போ கிரேட்டஸ்ட் எதுலாமா, ஆங்கிள் பி, நடுவில் தானே ஏ வரணும், பிஏசி, பிஏசியா ஈக்குவல்ட் ஆங்கிள் டிஏஇ ஈக்குவல் டு ஆங்கிள் 3. அப்போ ரீசன் என்னன்னு சொன்னால், போத் ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஹாவ் ஏ காமன் ஆங்கிள். 4th ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் வரைய தேவையில்லை, புரியணுன்றக்காக வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் வந்து பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி, அதில் ஒரு பேரலல் லைன் இருக்குது, இது நமக்கு தெரியும். இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி, இது ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் ஏடிஇ, இதான் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் ஏன்னு சொல்கிறேன்னா, இதுவும் என்னவா இருக்குது, சிமிலராக இருக்குது. ஏன்னா ஒரே ஃபேஸ் தான், சைடு மட்டும் என்ன இருக்கும், வேறு வேறு இருக்கும், ஸ்கேல் மாறி இருக்கும், அவ்வளோதான் இது. அதனால தான் இது சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் ட்ரையாங்கிள் ஏடிஇ. இது ரெண்டு படம் வச்சு தான் நான் இங்கே சிமிலர் போட்டு எழுதியிருக்கேன், பை ஏஏஏ. அப்போது 3 ஆங்கிள் இருக்குது பாருங்களேன், ஏன்னா 1 2 3, அப்போ 3 ஆங்கிள் இருக்கனால பை ஏஏஏ சிமிலாரிட்டி. இந்த கிரேட்டஸ்ட் ட்ரையாங்கிளையும் ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிறோம், ஏன்னா இது சிமிலர் ட்ரையாங்கிள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சிமிலர் ட்ரையாங்கிளில் இந்த கரஸ்பாண்டிங் சைடு, அதாவது ஒத்த பக்கம், இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம், அதுதான் கரஸ்பாண்டிங் சைடு. இந்த சைடு என்ன வரும், ஏபி. இதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு யாருன்னா ஏடி. அப்போ ஏபி பை ஏடி. அப்போ இதோடைய ரேஷியோவும், இப்போ இதோடைய கரஸ்பாண்டிங் சைடு யாருன்னா இது 2 மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அப்போ ஏசி பை இதோடைய கரஸ்பாண்டிங் சைடு ஏஇ, அதனுடைய ரேஷியோ என்னவாக இருக்கும், சமமாக இருக்கும், அதான் ஈக்குவல். அப்போ ரீசன் என்ன எழுதணும்னா, கரஸ்பாண்டிங் சைடு, இந்த சைடுக்கு இந்த சைடு, இந்த சைடுக்கு இந்த சைடு, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷ்னல், அப்போ ஈக்குவலாக இருக்கும் அதோடைய ரேஷியோக்கள். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு வரும்பொழுது நம்ம ஏபி இருக்கு இல்லையா, ஏபி என்ன பண்ண போகிறோம், பிரித்து எழுத போகிறோம். எப்படி பிரிக்கிறோன்னா, ஏடி ப்ளஸ் டிபி பாருங்கள், என்ன இருக்கும், ஏடி ப்ளஸ் டிபி. டினாமினேட்டர் அப்படி தான் இருக்கும், ஏடி அப்படி இருக்கும். இப்போ ஏசி எப்படி பிரித்து எழுதுவோன்னா, ஏஇ ப்ளஸ் இசி, அப்போ டினாமினேட்டர் அப்படி தான் இருக்கும். அப்போ ரீசன் என்ன எழுதுவோன்னா, அந்த ஏபி லைனையும் ஏசி லைனையும் ஒரு இன்டர்செக்ட் ஆச்சுல ஒரு பாயிண்ட்டு டி, அதை தான் நம்ம என்ன ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். எழுதி முடிச்சாது, எவ்வளோ ரீசன் எழுதியாச்சு. ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. நெக்ஸ்ட்டு ஏடி கேன்சல் ஆனால் என்ன வரும், 1. ஏஇ கேன்சல் ஆனால் 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு கேன்சலிங் 1 ஆன் போத் சைட், ஏன்னா இந்த சைடில் ரெண்டுமே 1 என்ன பண்ணால் கேன்சல் பண்ணும். எப்படின்னு சொன்னால், ஈக்குவல் இருந்தாவே 1 கேன்சல் ஆகும், சேம் நம்பர். இல்லைன்னா இந்த 1 வந்து இன்னாண்ட தாண்டி வரும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்போ இங்கே +1, இங்கே -1 கேன்சல்டு. ஸோ கேன்சல்டு. மீதி என்ன இருக்குது, டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ. சம்மு மாதிரியே இருக்கும், ஈஸி இது. நெக்ஸ்ட்டு இப்போ மீதி பேலன்ஸ் என்ன இருக்குது, பிடி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇ இருக்குது. இப்போ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. இது என்ன பண்ண போகிறோம், ரெசிப்ரோக்கலாக மாற்றுறோம். ரெசிப்ரோக்கலான தலைகீழ். இப்போ இது வந்து கீழே இருக்குது மேலே போயிடும், மேலே இருக்குது கீழே வரும். அப்போ என்ன வரும், மேலே இது போயிடும். அப்போ ஏடி பை டிபி கீழே வந்துருச்சா, ஈக்குவல் டு இந்த ஏஇ மேலே போயிடும், ஏஇ பை இசி. எவ்வளோ ஈஸி பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ.